ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாமா? நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால் இன்றைக்கே வந்து வீடெல்லாம் வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடச்சிட்ருக்கேன். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பசங்க இல்லாதப்போ தொடச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா பசங்க வந்து அந்த பக்கமும் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பாங்களா, அதனால் சரி அவங்க ஸ்கூல் போயிருந்த நேரமே எல்லாத்தையுமே தொடச்சிடலாம். தொடச்சிட்டு ஈவினிங் போல் வந்து போய் விநாயகரை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். என்னடா கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. விநாயகர் வாங்கிறதுக்காக தான், பிள்ளையார் வாங்கிறதுக்காக தான் சொன்னேன். அப்படியே மாஃபெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் போல் பசங்களை டியூஷன் அனுப்பிட்டு நானும் வீட்டுக்காரங்களும் அப்படியே பிள்ளையார் வாங்கிறதுக்காக வந்து போயிட்டோம். கடத்தருவில் நிறைய டிசைனில் வந்து இருந்துச்சு பிள்ளையார். ஃபுல்லாகவே கலர் கோட்டிங் கொடுத்தது மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து கலரிங் கொடுத்தது அவ்வளோவா பிடிக்காதா, அது கெமிக்கல் தானே, சரி மண்ணிலே பிள்ளையார் இருந்தால் வாங்கிக்கலாம் களிமண்லேயே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக வந்து பார்த்துட்ருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு, சரி இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தோமா. ஒன்று ஒன்றா எந்த பிள்ளையார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கேயுமே ஒன்று ஒன்று வந்து பெயிண்ட்டு தான் அடித்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த வயலட் கலர் கோல்டு கலர்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாலைக்கெல்லாம் பக்கத்தில் இருந்தது ஃபுல்லாகவே கலர் கொடுத்து ஜிகினாலாம் கொடுத்தது. நாங்கள் வாங்கினது இந்த பிள்ளையார் தான். எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளையாருக்கு கொடை இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு கொடையுமே வாங்கிட்டோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு, ஒன்று 30, 50, 60 அது மாதிரிலாம் ரேட் வந்து சொன்னாங்க. நாங்கள் அப்படியே அதில் ஒரு கொடையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். எப்பயுமே இங்கே வந்து கடத்தரவு ஃபுல்லாகவே போடுவாங்க பிள்ளையார் கொடை. அப்புறம் பிள்ளையாருக்கு வச்சு படைக்கிறதுக்காக பழம், அப்புறம் வந்து சோளம் எல்லாமே வந்து இருக்கும். இங்கேயும் கூறு கட்டி ஒரு கொய்யா, ஒரு மாதுளை, ஒரு சாத்துக்குடி, அதே மாதிரி கூறு கட்டி வந்து 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே தான் எருக்கம்பூ வந்து வீட்டுக்காரங்க வந்து பறித்து வச்சுட்டு, இதுதான் நாங்கள் வாங்கின பிள்ளையார். அப்படியே வந்து மஞ்சள் பூசின கல்லுக்கு மேலே பிள்ளையாரை வச்சுட்டு கொடையுமே வச்சாச்சு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் பிள்ளையார் வாங்கிட்டீங்களா என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் வாங்கின பழம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியோ லைக் போட்டுங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.